சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். வேதாகமத்தின் அதிகம் வாசிக்கப்படாத புத்தகமாகிய வெளிப்படுத்தல் புத்தகத்தின் ஒரு சில வசனங்களை நாம் இன்று பார்க்கலாம். இந்த புத்தகமானது தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தி அவர் எழுதிய புத்தகமாகும். நம்முடைய ஆத்துமாவின் எதிரியான சாத்தானுக்கு சம்பவிக்க போகிற இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள் என்று 1வது அதிகாரம் 3ஆம் வசனம் கூறுகிறது. ஆட்டுக்குட்டியானவர், அதாவது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே திறக்க தகுதியான முத்திரைகளை அவர் திறக்கும் போது வரும் 4 குதிரைகளை பற்றிய விளக்கத்தை வெளிப்படுத்தல் 6வது அதிகாரத்தில் நாம் காணலாம். இந்த 4 குதிரைகளும் 4 வெவ்வேறு நிறங்களில் உள்ளன. முதல் குதிரை வெள்ளையாகவும், 2வது சிவப்பாகவும், 3வது கருப்பாகவும், 4வது மங்கின நிறமுடையதாகவும் இருந்தது. கிரேக்க மூல வார்த்தையில் பார்த்தால் மங்கின நிறத்திற்கு மொழிபெயர்க்கப்பட்ட சொல் பச்சை நிறத்தில் இருக்கும் குளோரோஸ் என்ற வார்த்தையாகும். பச்சை குதிரையை இதுவரை யாரும் பார்த்ததில்லை என்பதால் இந்த வார்த்தை மொழிபெயர்க்கப்படாமல் விடப்பட்டது. இந்த குளோரோஸ் என்ற வார்த்தையில் இருந்துதான் குளோரோஃபில் என்ற சொல் நமக்கு கிடைக்கிறது. இதுவே மரத்தின் இலைகள் பச்சையாக இருப்பதற்கான காரணம் என்று நமக்கு தெரியும். வெள்ளை குதிரையானது இயேசு கிறிஸ்துவை போல வந்து இந்த உலகை வஞ்சிக்கும்படியாக வருகிற அந்தி கிறிஸ்துவை குறிக்கிறது. அவன் வில்லுடன் வந்தாலும் அம்புகள் இல்லாமல் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான் என்று கூறுகிறது. அவன் வில் மற்றும் அம்புகளை பயன்படுத்தி ஆக்கிரமிப்பதன் மூலம் வெற்றி பெறுவதை குறிக்கவில்லை. மாறாக அவன் அரேபியர்கள் மற்றும் யூதர்களுக்கு இடையே 7 ஆண்டுகள் போலி சமாதானத்தை ஏற்படுத்தி வஞ்சிப்பதன் மூலம் உலகை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவான் என்பதை குறிக்கிறது. இதை வேதாகமம் உபத்திரவத்தின் காலம் என்று கூறுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் 2வது வசனத்தில் நீங்கள் இதை காணலாம். 2வதாக வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் 4வது வசனத்தில் சிவப்பு குதிரையானது உலகின் பல பகுதிகளில் போர்கள் மற்றும் மத சகிப்பின்மையினால் வரும் இரத்த வெள்ளத்தை ஏற்படுத்துகிறது. பின்னர் வெளிப்படுத்தல் 6வது அதிகாரம் 5வது வசனத்தில் ஒரு கருப்பு குதிரையை பார்க்கிறோம். இது உலகில் பெரும் பஞ்சத்தை வரவழைக்கிறது. இதனால் பட்டினியும் மரணமும் ஏற்படுகிறது. இறுதியாக வெளிப்படுத்தல் 6வது அதிகாரம் 7வது 8வது வசனத்தில் 4வது முத்திரை திறக்கப்படும் போது பச்சை குதிரை பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயினாலும் பூமியின் காட்டு மிருகங்களால் கொல்லப்படுவதாலும் மரணத்தை கொண்டு வருவதை காண்கிறோம். இப்போது தேவ ஜனங்களே, இஸ்ரவேல் தேசமாகிய தேவனுடைய தேசத்தை சுற்றியுள்ள சகல தேசங்களின் கொடிகளில் இருக்கும் வெள்ளை, சிகப்பு, கருப்பு, பச்சை ஆகிய 4 குதிரைகளின் நிறங்களை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். இந்த நாடுகள் அனைத்தும் ஒன்றிணைந்து இஸ்ரவேலை தாக்கும். இன்று நாம் பார்ப்பது ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவரே, நீங்கள் இன்னும் ஹமாஸை ஆதரிக்கிறீர்களா? இன்றைய தியானத்தை கேட்ட பிறகு உங்கள் பதில் என்ன? வேதாகமம் 100% உண்மை மற்றும் அதன் வரலாற்றில் இதுவரை எழுதப்பட்டுள்ள அனைத்து தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறிவிட்டன. தேவனுடைய வார்த்தையில் உங்கள் விசுவாசத்தை அதிகரிக்க நான் முடிக்கும் முன் பழைய ஏற்பாட்டு புத்தகமான யோசுவா 21வது அதிகாரம் 45வது வசனத்தை வாசித்து முடிக்கிறேன். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. எல்லாம் நிறைவேறிற்று. நாம் இப்போது கடைசி காலத்தின் முடிவில் வாழ்ந்து கொண்டிருப்பதால் இந்த விஷயங்களை பற்றி சிந்தியுங்கள். நாளை சந்திக்கலாம். ஆமென்.